ரதியா கடுப்படியில் இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்ச் லைவாக பார்க்கலாமா? அக்கா பாருங்கள் 10:10க்குலாம் உலை வச்சுட்டேன். ரைஸ் வெந்துடுச்சு, வடிச்சிருவோம். இன்றைக்கி ஃப்ரைடே என்ன சமையல்னு பாருங்கள். அக்கா வீட்டில் லைவாக அக்கா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தண்டிக்கீரை. அக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அலசிட்டு நறுக்கிட்டு அலசினா தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். ஃபஸ்ட்டே அலசி வச்சிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணாக இருக்குது. அதனால் இப்போ மறுபடி நான் நறுக்கிட்டு அலசுறேன். மற்ற கீரைலாம் அலசிட்டு நறுக்குவேன், மண் இருக்காது அரைக்கீரைலாம். இது தண்டிக்கீரை வேர் நிறையா இருக்கனால நல்லா இப்போ இது 2 தடவை கழுவி எடுத்துடணும். கழுவி எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே அங்கே வேலை ஒன்று ஒன்றா அடுப்பு காலியாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து தேங்காய் பண்ணிகிட்டே இருப்பேன் அக்கா. தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இது கீரைக்கு தான். இது கூட கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் சுற்றி வச்சிடலாம். அதை சுற்றி வைக்கிறதுக்குள்ள மாதுளம்பழம் வந்து உரித்து எடுத்து வச்சேன். இது வந்து எதுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, அந்த தோலோடு சாப்பிட்ணும். சாப்பிட்டா வயிறு புண்ணு, தொண்டை புண்ணு, அப்புறமா வயிற்று வலி எல்லாமே க்யூர் ஆகும்பா. அந்த தோலோடு 11க்கு சாப்பிட்டாலும் சரி தான், மார்னிங் சாப்பிட்டாலும் சரி தான், தோலோடு சாப்பிடுங்க. அப்புறமா இப்போ வடை சட்டி காய வச்சுட்டு அதை கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஆயில் ஒரு 3 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு குழிக்கரண்டி, குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்க மாட்டேன் அக்கா. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். கடகன்னு ஒன்று ஒன்றா பண்ணாலும் டைம் ஆயிரும்பா. அப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன்க்கா. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு. இது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த முளைக்கீரைக்கு தண்டிக்கீரை ஒரே ஒரு காஞ்ச மிளகா 3 நொடிச்சு வச்சுருக்கேன். வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பூண்டு தட்டி கண்டிப்பாக போடுவோம். எங்கள் அம்மா பழக்கம் தான் எனக்கும். அப்புறம் இப்போ கீரையை நம்ம நல்லா தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் அக்கா. அது தூக்கி அப்படியே கொட்டிக்கலாம். அப்படி போட்டுட்டு நம்ம இப்போவே சால்ட்லாம் இப்போ போடக்கூடாது. எப்போவுமே கீரை சமைக்கும் போது சால்ட்டு உடனே போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா அந்த தண்டெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது குக்கரில் வைக்கலாம், ஆனால் டேஸ்ட்டே போயிடும்பா. அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு இன்னொரு தடவை கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம விட்டுட்டாலும் கீரை மேலே உள்ளது வேகுமா என்னென்னு தெரியாது. அதனால் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி அக்கா தக்காளி போட்டு செய்வேன். இந்த தண்டிக்கீரை பொரியல் தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள் அக்கா. மெத்தடில் சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். அதனால தான் காமிக்கிறேன், இன்னும் வேகலை. அது என்ன, நான் நல்லா மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். கொஞ்சம் நல்லாவே வேகலை, ஒரு 1/2 வேக்காடு வெந்துடணும். இப்போ பாவக்காய் அன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன். கீரை பொரியல் பாவக்காய் கூட்டு. இது வந்து பாவக்காய் 2 பேருக்கு தான். அதனால் இதில் நல்லா கழுவிட்டு பாவக்காயை எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதை அலசுறதுக்காக நல்லா ஃபஸ்ட்டே அலசிடுவேன். பாவக்காயை மட்டும் நல்லா மண் போக அலசிடலாம். அலசிட்டு விதையை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பொடியாக எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ கட் பண்ணிக்கலாம். அக்கா கொஞ்சம் இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இது தண்டு வந்து கொஞ்சம் வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன் அக்கா, அதிலே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்டு வெந்திருக்கான்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் நசுக்கி பார்த்துட்டு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை போடுங்க. அப்போ தான் கீரை வேகும். அதனால தான் ஃபஸ்ட்டே தக்காளியை போட்டுறக்கூடாது. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அக்கா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இப்போயும் இன்னொரு தடவை நம்ம நல்லா அந்த தேங்காய் போட்டேன். சாரி, வேலை இருந்துகிட்டே இருந்ததா காமிக்கலை. தேங்காயும் சீரகமாக தான் வெறுந்தட்டை காமிக்கிறேன். தேங்காய் சீரகம் தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. போட்டு இப்போ தான் சால்ட்டு போடுறோம். இந்த குட்டி ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போடுறோம். நம்ம கீரையில் எப்போவுமே கொஞ்சமாக போட்டு சால்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. கீரை கொஞ்சம் தூக்கலாக சால்ட் ஆகிடுச்சுன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டே போயிடும் கீரைக்கு. அதனாலே முருங்கீரை எல்லா கீரைக்குமே நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அக்கா பண்ணுவேன். அக்காவுடையது தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் வீட்டில் என்ன பண்ணுறேனோ அதுதான் சொல்லிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் முடிஞ்சிச்சு. இதை ஒரு ஓரமாக அக்கா எப்போவுமே எடுத்து இது டைனிங் டேபிளுக்கு கொண்டு போயிடுவேன். அப்படி வச்சுட்டு வடை சட்டியை தூக்கி சிங்கில் போட்டுருவேன் கழுவுறதுக்கு. என் பழக்கம் அப்படி தான். நீங்களே யாரெல்லாம் இப்படி உடனே மாற்றிட்டு கழுவ போடுவீங்கன்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். பாவக்காய் இப்போ பொடியாக நறுக்கிட்டேன்னா அக்கா எப்படி பாவக்காய் பண்ணுவேன் பாருங்கள். பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அதை ஒரு கொதிக்க விடுவேன். இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குது, ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க பாவக்காய். அதனால் அக்கா என்ன பண்ணுவேன் பாருங்கள், 1 கிளாஸ் வாட்ரு ஊற்றி நல்லா மூடி வச்சுருவேன். கொஞ்சமாக இது ஒரு கொதியாச்சும் வரணும். வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு குறையும். அதுக்கு தான் பாவக்காயை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது இந்த மாதிரி மெத்தடில் நான் நல்லா இதை கொஞ்சம் வடிகட்டி வச்சுப்போம். நம்ம இது பண்ண முன்னாடி, கூட்டு பண்ண முன்னாடி வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு கொதி தான், ரொம்பலாம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். அது வேறு மாதிரி ஆயிரும் நம்ம கூட்டு பண்ணும்போது. அதனால் ஒரே ஒரு கொதி இருந்தால் போதும். இப்போ இந்த 2 தக்காளி வந்து பாவக்காய்க்கு தான். வெங்காயமும் ஒரு 1.5 வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்லிட்டேன் 2 பேருக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சமையல்.
அதனால் இப்போ இதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டியோ 3 ஊற்றிக்கலாம். ஆயிலு நம்மளுக்கு அவ்வளோதான், அரையாக எடுத்தேன், 2 குழிக்கரண்டி தான் வரும் மொத்தமே. ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம கடுகு மட்டும்தான் அக்கா போடுறேன். உளுத்த பருப்புலாம் அவ்வளோ தேவைன்னா போட்டுக்கலாம். இது பொடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அக்கா தக்காளியெல்லாம் போடுவேன். நல்லா வதக்கிட்டு நீங்கள் எப்போவுமே பாவக்காய்க்கு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. பாவக்காய்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் கொட்டிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ பாவக்காய் கசப்பு, அந்த பச்சை வெங்காயத்தை போடுறோம்ல, கசப்பை எடுத்துரும். ஃபஸ்ட்டே வெங்காயத்தை போட்டு வதக்கக்கூடாது அப்படின்னு என் ஐடியா. இப்போது இது வந்து பாவக்காய் தூக்கி போட்டோமா, தக்காளி வதக்கிட்டோம். இப்போ தான் ஆனியன் போடுறேன் பாருங்கள். பெரிய வெங்காயம் இத்தனை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு 2 பேருக்கு இந்த கூட்டு போதும், அதனால் இப்படி வச்சுருக்கேன். இதுக்கும் சால்ட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு போடலாம். இது தனியாத்தூள்ப்பா, தனியாக அரைச்சி வச்சுருப்பேன், இதில் எதுவுமே போடாமல். எங்கள் அம்மா மெத்தடில் தான் மிளகாய் பொடி இன்னும் அரைச்சிட்ருக்கேன். இது வந்து தனி மிளகாத்தூள். இதில் அக்காவுக்கு அதான் அல்சர்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், பயாப்சிலாம் பார்த்துட்டு. அதனால் இப்படி சாப்பிட்றீங்களே அக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. என் ஹஸ்பண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு காரம் ரொம்ப கம்மியாக போடுறேன் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சுப்பா. பாவக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ்ஷு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு அடிக்கடி வீடியோவில் காமிப்பானே தலை என் சொந்தங்கள்லாம் கேட்குறாங்க, நீ என்ன இவ்வளோ எண்ணெயை ஊற்றி தலை பண்ணுற அப்படின்னு. ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ்ஷெல்லாம். இதெல்லாம் போட்டேன் அக்கா. சால்ட்டு வந்து இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனியாத்தூள் போட்டேன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டு தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு அந்த ஒரு கொதியில் பாதி வந்திருக்கும். இப்போ 2 ஸ்பூன் புளிக்கரைசல் இவ்வளோ பாவக்காய்க்கு. அதுக்கப்புறம் சும்மா சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இதை போட்டு இது இப்படி செஞ்சு பாருங்கள், பாவக்காய் கசப்பே தெரியாதுப்பா. உங்களுக்கு பாவக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க, பெரியவங்களும் பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னாங்கன்னு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க. இது நம்மளுக்கு வந்து வறுத்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க எங்கள் பசங்களாம் வறுக்க சொல்லுவாங்க, ஃப்ரை பண்ணாலும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உடம்புல சேரும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டேன் பாவக்காய் கூட்டு. ஹெல்த்தியான காயெல்லாம் நம்ம இந்த மாதிரி கூட்டு தான் வைக்கணும், வறுக்கக்கூடாது. அவ்வளோதான். 2 பரட்டி சால்ட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். புளிக்கரைசல்லாம் ஊற்றிருக்கோம்ல, கசப்பே இருக்காதுப்பா. அது மோருக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் கூட்டு. இப்போ அக்கா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே டயர்ட்னஸ் வரும்போது என்ன பண்ணுவேன், ஒரு கைப்பிடி பழைய சோறு எப்போவுமே இருக்கும், நைட்டு உள்ள தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதை ஒரு 2 கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சம் தயிரையும் ஊற்றி, கொஞ்சமாக தயிர் இருந்தால், இது வந்து நைட்டு ஊற ஊற்றுனது, இப்போ ஊற ஊற்றுனா அங்கே தனியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா அடிச்சிருவேன். அடித்து இது என்ன பாருங்கள், சாதம் வடித்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுருப்பேன். 1 கிளாஸ் போல் எடுத்து வச்சுருப்பேன். டெய்லி மோர் அடிக்கும்போது அதில் ஊற்றி அடிங்க. மோர் குழம்பு கூட ஊற்றி அடிங்க, நம்மளுக்கு ஹெல்த்தி. இவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுட்டு மோர் அடிக்கும்போது சேர்த்து அடிங்க. இது இப்போ அக்கா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது 1 கிளாஸ் குடிச்சிருவேன். இது முன்னாடியெல்லாம் இந்த புத்தியெலாம் இல்லைப்பா. இப்போ இந்த அல்சர் வந்ததுலேருந்து இடையில வயிறை காலியாக போடாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், பசி எடுத்தாலும். இது இப்போ 1 கிளாஸ் அக்கா ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறமா அந்த கூட்டு எல்லாம் பாவக்காய் எல்லாம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அவ்வளோதான். இப்போ வந்து மோருக்கு தாளிக்கிறேன். இது மத்தியானத்துக்கு இன்றைக்கி மோர் தான். பாதி 1 கிளாஸ் எடுத்துகிட்டு மீதி அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு வெறும் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா ஒன்றா கிள்ளி போடலாம், இல்லைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா காஞ்ச மாதிரி இருந்தது, அதை போட்டுட்டேன். இது காரம் இல்லாமல் தாளிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க, வாசனையாக இருக்கும். அப்படி தான் போட்டு மோரை தாளித்து ஊற்றிடுவேன். ஊற்றி இது வந்து எங்கள் வீட்டு மோர் குழம்பு இப்படி தான். காய் போட்டால் என் ஹஸ்பண்டு பிடிக்காது, அதனால தான். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது, பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்வேன். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சு, அது பச்சையாக போட்டாலும் பிடிக்காது அவங்களுக்குலாம். அதனால் பொடியாக 2 வதக்கிட்டு உள்ளத்துக்கு போடுவேன். அப்படி தான் செய்கிறது. என்ன பண்ணுறது, இது அவ்வளோதான். அவங்க சாப்பிட்டா தானே நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது. செஞ்சது திருப்தியே இருக்காது சாப்பிட்லன்னா. அதனால தான்ப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்வேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி. அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் என்றைக்குமே செய்யலை. நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க என்னப்பா. அவ்வளோதான். இது சால்ட்டு அக்கா அப்போ மோர் அடிக்கும்போது சால்ட்டு போட்டேன், கல் உப்பு போட்டேன், அதே போதும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸில் ஊற்றும்போது சால்ட்டு பத்தலைனா போட்டோம். இப்போ மோரை தூக்கி மூடி வச்சாச்சு, மோர் குழம்பு வச்சாச்சு, பாவக்காய் கூட்டு பண்ணி வச்சு மேடையெல்லாம் துடைக்கிறேன். அக்கா எது கை ஊற போட்டிருக்கேன்னு பாருங்கள். அக்கா காலம் பூரா வேலை செஞ்சு என்ன ஆச்சு, அது என்னன்னு தெரில, சத்து கம்மியானு கட்டை விரலில் வந்து அப்படியே ரொம்ப ஓட்டை விழுகிற மாதிரி, கருப்பாக ஓட்டை மாதிரி விழுந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் கூட அசிங்கமாக தெரிஞ்சாலும் தெரியலாம். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நெயில் பாலிஷ் போட்டேன். நெயில் பாலிஷ்லாம் போடாதீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உண்மையாக தான் சொல்கிறேன். அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு க்ளவுஸ் போட்டு தான், தண்ணியே படாமல் பார்த்துக்கணுமா. எப்படிப்பா பார்த்துக்க முடியும், சமையல்லாம் அதில் தான் பண்ணுவேன். இந்த க்ளவுஸ் போட்டதோடு அரிசியெல்லாம் கழுவி அந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன், பிடிக்காது. ஆனால் இந்த மேடை இந்த பார்த்திங்களா, நீட்டாக இருக்கணும் அக்கா கிச்சனு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நீட் பண்ணிட்டேன். அப்போ இந்த க்ளவுஸ் போட்டுட்டு தான் அது வந்து லிக்விடு போட்டு எல்லாம் துடைப்பேன்.
அந்த அடுப்பு பார்த்திங்களா, அடுப்பு மேடை கீடை எல்லாம் துடைப்பேன் டெய்லி. அப்போ மட்டும் க்ளவுஸ் போட்டுப்பேன் பாத்திரம் தேய்க்கும் போது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேலை செஞ்சுட்டே இருந்த கை இல்லைப்பா, அதனால் க்ளவுஸ் போட்டு செய்யணுமா, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. என்ன ஆச்சு இப்படி திடீர்னு திடீர்னு இல்லை, ரொம்ப நாள் இருந்துச்சு அக்காவுக்கு பெருவிரலில் லைட்டாக ஓரமாக அப்படி விரிசல் விடும், வலிக்கும். அதே மாதிரிலாம் இருந்து பார்க்காம விட்டுட்டேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா. இந்த சிங்கெல்லாம் கழுவிட்டேன். இனிமேல் அந்த ப்ளவுஸையும் கலட்டி வச்சு தொங்க விட்டுட்டு கொஞ்சம் நல்லா காயட்டும்னு சொல்லி அந்த இது மட்டும்தான், முறுக்கு வச்சு மட்டும்தான் உள்ளே கிடக்குது. காலையில் கொஞ்சோண்டு இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்தேன், அதனால் உள்ளே இருக்குது. இப்போ இதுக்கு அப்பளம் மட்டும் வறுக்க போகிறேன். கொஞ்சம் சைடிஷ் கொஞ்சம் அப்பளம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அக்கா பாருங்கள், அப்பளத்தை 4 8 ஒரு அப்பளம் 8 பீஸாக அக்கா உடைப்பேன். அப்படி தான் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் பிடிக்கும். அதனால் 8 பீஸாக உடச்சி குட்டி குட்டியாக நல்லா வறுத்து டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருவேன். அது நம்மளுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றினா போதும்பா. இந்த இதையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள், இது எப்படி உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா எண்ணெய் நம்ம இதுக்கு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், இந்த மாதிரி அப்பளம் வறுத்திங்கன்னா. அப்புறம் பிள்ளைங்களுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். முழுசாக பெருசாக தூக்கி வைக்காமல் இப்படி கொடுத்தீங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி வடை வாங்கி வைப்பேன். அது இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வறுத்து வச்சுருவேன். இது இன்றைக்கி எங்களுக்கு தான், குட்டீஸுங்களுக்கெல்லாம் இல்லை. லீவ் விட்டாச்சு, அதனால் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ அக்காவுக்கு தான் இந்த இதெல்லாம், என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் 2 பேருக்கு தான் அக்கா இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே சமையல். அவ்வளோதான். இப்போ அப்பளத்தை நம்ம வறுத்து எடுத்துட்டேன், எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேன். அப்பளம் ரொம்ப பிடிக்கும் தான். மோர் குழம்புக்கு அப்பளம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சுட்டு அப்பளம் சாப்பிடுங்க, இதை விட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையுங்க டைம் டேபிள் உள்ளதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு தடவை காமிச்சிடுறேன். என்னெல்லாம் இன்றைக்கி அக்கா ஃப்ரைடே சமையல் என்னெல்லான்னு பாருங்கோ. கீரை பொரியல், அப்புறம் அப்பளம், மோர் குழம்பு, பாவக்காய் கூட்டு, ரைஸு. இன்றைக்கி ஃப்ரைடே சமையல் ஃபினிஷ். அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி ஃப்ரைடே குட்டி ஒரு லைவ் பார்த்து அக்கா